சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் சாதகமான ஒரு பலன்கள் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் 10வது பாவகத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் தொழில் ஸ்தானத்திலிருந்து வாழ்க்கை ஸ்தானம் வரைக்கும் குடும்பஸ்தானம் வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். 2024 வருடத்தில் மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மேச ராசியில் சிம்ம ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் 10வது பாவகத்துக்கு மாறுறாரு. கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தவர் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில். சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் குரு பகவான் வராரு. இது சாதகமான நேரமா சார் அப்படின்னா சாதகமான நேரம்லாம் சொல்லிட முடியாது. குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் பாதகமான இடமா இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் சாதகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் ஒரு இடத்துல வந்துட்டால் அந்த கிரகம் அந்த ஒரு வருஷம் வரைக்கும், அதாவது அவர் பயிற்சி ஆகிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுத்துரும் அப்படின்ட்டு தயவு செய்து நினச்சிடாதீங்க. 10வது பாவகத்தில் குரு பகவான் வந்தால் பதவி பறி போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்போது அவர் 10வது பாவகத்தில் இருக்கிற வரைக்குமே நமக்கு தொந்தரவுகள் கொடுக்குமா, தொல்லைகள் கொடுக்குமானா கிடையாது. 10வது பாவகத்தில் 3 கிரகங்களுடைய நட்சத்திரம் இருக்குது. முதல்ல உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானுடைய நட்சத்திரம், பிறகு சந்திர பகவானுடைய நட்சத்திரம், அதன் பிறகு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இதில் நமக்கு பாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசியாதிபதி நட்சத்திரம். ஏன்னா நம்ம ராசியாதிபதி தான் ராசிக்கு 10வது பாவகத்தில் ரிஷபத்தில் பகையாவார். அப்போது நம்ம ராசியாதிபதி பகையாக இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம ராசியாதிபதி நட்சத்திரத்தில் ஏறிய குரு பகவான் அவரும் பகையாகிறாரு. வேலை வாய்ப்பில் தயவு செய்து நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்ணும் கருத்துமாக இருக்கணும். சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை, அதனால் வேலை வாய்ப்பிட்டு நின்று போடலாம் அப்படின்ற எண்ணங்கள் மட்டும் வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே வேலையை விட்டு விடுவீங்க. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, ஆனால் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறது மகா 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 தப்பு. பொருளாதாரத்துலேயும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும். வருமானம் வர்றாமில்லை, காசு பணம் வர்றாமில்லை, எக்கச்சக்கமாக சம்பாதிப்பீங்க. சம்பாதனைக்கு பிரச்சனையே கிடையாது. 10வது பாவகத்தில் வந்த குரு பணத்தை கொடுப்பார், ஆனால் மிச்சம் படுத்த முடியாது. 5 வந்தாலும் நிற்காது, 50 வந்தாலும் நிற்காது. இந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளாரவே உங்கள் மனசுக்குள்ளே 1000 தடவை ஒரு விஷயம் உதயமாகும். நினச்சி பார்ப்பீங்க ஒரு விஷயத்தை, என்னடா இது போன வருஷத்தில் வரவு கம்மியாக இருந்தது ஆனால் செலவு கொஞ்சம் கூட இல்லை, பரவாயில்லையாக இருந்ததுங்க. 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் 5 ரூபாய் செலவானாலும் 5 ரூபாய் மிச்சம் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த வருடத்தில் 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். 10 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். நம்ம செலவு 150 ரூபாய் வருதே அப்படின்ற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 1000 தடவையாவது, ஒரு 1000 முறையாவது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்கள் கண்டிப்பாக நினச்சி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். ஒரே விஷயம், சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய தருணம் மட்டும் சூதானமாக இருங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஒரு 10-12 தேதி வரைக்கும் 2024 வருடத்தில் சொல்கிறேனுங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் மாதத்தில் ஒரு 12 தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் சூதானமாக இருக்கக்கூடிய தருணம். பொருளாதாரத்தில் சூதானமாக இருக்க வேண்டிய தருணம். கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து வச்சுக்காதீங்க. வாங்கினா கட்டிப்பிடுவீங்க, கொடுத்தா வாங்க முடியாது. நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி நம்ம அலைகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மே மாதத்திலிருந்து செப்டம்பர் முடிய கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து வச்சுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் தான் புதுசாக நமக்கு யோசனைகள் வரும். நாம் ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நாம் ஏன் அயல் நாட்டுக்கு போகணும், நாம் சொந்த தொழில் ஏன் செய்யக்கூடாது, வெளிநாட்டுக்கு போகாட்டி என்ன இருக்குது, அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யாட்டி என்ன இருக்குது, நம்ம தொழில் செய்யலாமே, நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்கலாமே, இப்படி எண்ணங்கள் வர்றது தப்பில்லை. ஆனால் இந்த நேரத்தில் இந்த எண்ணங்களை வச்சு நீங்கள் தொழில் செஞ்சிங்கன்னா நட்டப்பட்டு போயிடுவீங்க.
ஏன்னா 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய குரு பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அது கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தும். தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான்ன்றது குரு பயிற்சி காலகட்டத்தில் நமக்கு சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சு போயிருப்பார். அதன் பிறகு 9வது பாவகத்துக்கு வருவார். அவர் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் மெயினாக நம்ம சிம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் கேது, அந்த கேது பகவானை குரு பகவான் பார்ப்பார். குரு பகவான் தூரத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கெடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வரவு வருதுன்னா தயவு செய்து அதை எடுத்து கடனை கட்டிவிடுங்க. சார் கடன் கிடக்கட்டும் சார், நான் கொஞ்சம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 10,000 ரூபாய் சம்பாரித்த இடத்துல 20,000 ரூபாய் சம்பாரித்து விடுவேன். தயவு செய்து அது பகல் கனவாகி போயிடும். வேணும்னா செஞ்சு பாருங்கள். நட்டப்பட்டதுக்கப்புறம் யோசனை பண்ணி பிரயோஜனம் இருக்காதுல்ல. ஒரு 10 ரூபா வருதா, 10 ரூபா கடன் இருந்தால் கட்டிவிடுங்க, வேலை முடியட்டும். அதுபோக இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, நம்ம நேரத்துக்கு தங்கம் கிடுகிடுன்னு ஏறுதே, நாம் ஒரு 5 பவுன் வாங்கி வச்சிடலாமா, 10 பவுன் வாங்கி வச்சிடலாமா அப்படின்னு வாங்கி வச்சோம்னா நம்ம நேரத்துக்கு அப்போயே ஒன்று களவு போயிடும், இல்லையா நகை நட்டு குறைஞ்சி போய்டும் ரேட்டு. நகை நட்டு எந்த காலத்துலேயும் குறைய போகிறதில்ல. ஆனாலும் நம்ம கிரகம் அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும். ஒன்று ஒரு மண்ணு மணியை வாங்குங்க, அசையாத சொத்து, இல்லையா கடனை கட்டுங்க. இந்த 2 தவிர வேறு எது செஞ்சாலும் இந்த சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் கொடுக்காது. அந்த செப்டம்பர் முடிய செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு பரவாயில்லையாக இருக்கும், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரக்கூடிய தருணம் தான் சரியில்லை. ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட எந்த இடங்களை பார்க்குறாருன்றது தான் நமக்கு முக்கியம். குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானை மட்டுமே கொண்டு நம்ம பலன்கள் சொல்கிறது ஆகாது. அந்த தருணத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு நம்ம மேஜராக பார்க்கக்கூடியது குரு பகவான், ராகு, கேது, சனி பகவான். இந்த 4 கிரகங்களும் நமக்கு பாதகமாக தாங்க இருக்குது. சிம்ம ராசிக்கு 2ல் கேது படிப்பு ஸ்தானத்துக்கு எடுக்குது, பதவி உயர்வில்லாமல் ஆக்குது, குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுக்குது, பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுக்குது. ஏற்கனவே நம்ம பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடத்துலையே இருக்கிறோம். ஒரு தகுதி இல்லாதவங்க எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல், எங்கே இருக்கக்கூடாதோ அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது பொறாமல் கிடையாது. சிம்மராசி நண்பர்களுக்கு மனசில் ஆதங்கமாக இருக்குது, நம்மளால் சாதிக்க முடியலையே எல்லாம் இருந்து அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது. இது பொறாமலாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஏமாத்துகிற அளவுக்கு நமக்கு பலம் பத்தாது. ஏமாந்துட்டு வந்தாலும் வருவீங்களே தவிர ஒருத்தர் ஏமாற்றிட்டு வர்றதுக்கு சத்தியமாக சிம்மராசி நண்பர்கள் ஆக்கிவிட மாட்டாங்க. கள்ளங்கபடம் இல்லாதவங்க, சூதுவாதம் இல்லாதவங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ராசிக்கு 2வது பாவகத்தில் கேது பகவான், அந்த கேது பகவானை குரு பகவானுடைய பார்வை பார்க்குறார். அப்போது ஏற்கனவே பொருளாதாரத்தில் பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வை, அதுவும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து கேது பார்ப்பார். கேது பகவான் இருக்கிற இடத்த ஏற்கனவே அந்த கேது பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லைங்களா, அஸ்த நட்சத்திரத்தில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். அப்போது அதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் அதே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்க்கக்கூடிய தருணம் செப்டம்பர் மாதத்திலிருந்து நல்லா இருப்பீங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்து வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றங்கள் வரும், ஒரு நிம்மதி சந்தோஷம் வரும், குடும்ப ரீதியாக நிம்மதி சந்தோஷம் ஏற்படும், படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் ஏற்படும். படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் அருமையான நேரமாக இருக்கும். படிப்பில் தடைப்பட்டு இருந்த நண்பர்களுக்கு எல்லாமே அது நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளார ப்ராப்ளம் இருக்குதுங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு போயிட்டாங்க, இவங்க எல்லாமே இந்த தருணத்தில் ஒரு சிறப்பான ஒரு நேர காலங்களில் இருக்க போகுது. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து நமக்கு 2025 வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு அருமையான நேரம், அற்புதமான நேரம். குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய தருணத்தில் உடல் திரேகத்தில் இருக்கிற நோய் நொடிகள் கூட சரியாகுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல தருணம். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார்.
சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கும்போது, அதாவது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை பெருசாக வாகனம் வாங்குதல் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் வாகனம் புதுசாக வாங்கணுன்ற ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள், லட்சியமெல்லாம் வரும். ஏதோ செகண்ட் ஹேண்டாக அத்தியாவசியமாக வாங்கிக்கோங்க. புதுசாக நீங்கள் முதலீடு போட வேண்டாம். ஏன்னா இந்த தருணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நம்மளை லாக் பண்ணிடும். நம்மளால் மேலே எந்திரிக்கிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, எந்திரிக்காத அளவுக்கு ஒரு பெரிய பண சிக்கலில் போய் மாட்டிட்டோம்னா சங்கடமாகி போயிடும். வீம்புக்கு வீரியத்துக்கு ஒரு கார் வாங்குறது முக்கியம் இல்லைங்க. மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் கட்டி போடலான்ட்டா நம்ம இஎம்ஐ அப்படின்னு வாங்கி போடலாம். 4 மாதம் கட்டுவோம், 5ஆவது மாதம் சிக்கிக்குவோம். அதனால் புதுமையாக வாகனம் வாங்கக்கூடிய சூழல் வேண்டாம். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வேணும்னா புதுமையாக வாகனம் வாங்கிக்கோங்க. சிம்மராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு உடல் ரீதியாக வருஷக்கணக்காக நம்ம வைத்தியம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்போம். அந்த செப்டம்பர் மாதம் 12 தேதிக்கு மேற்கொண்டு தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தாயுடைய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் தாய்க்கு சரியாயிடும். இது அற்புதமான தருணம் சிம்மராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வரார். அந்த நேரம் ஒரு மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஏறிய குரு பகவான் குரு மங்கள யோகமாக உங்கள் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கறதுனால 100% இந்த சிம்மராசி நண்பர்கள் ஒரு கடகண்ணி வாங்குற அளவுக்கு, மண்ணு மனம் வாங்குற அளவுக்கு, வீடு வாசல் வாங்குற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த தருணத்தில் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். மண்மனை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், அதாவது நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அருமையான நேர காலங்களாக இருக்கும். அற்புதமான அனுகூலம் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும் இந்த நேரம். ஆக சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் பாதகமாக இருக்குது, எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் சாதகமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தையும் பார்க்குறாரு குரு பகவான். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனால நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் ஏற்பட்டு இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாகி நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமண ஏற்பாடுகளும் இந்த தருணத்தில் செய்திடும். ஆக பாதகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4.5 மாதம்தான். சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7.5 மாதம் வரைக்கும் நமக்கு சாதகமாக இருக்க போகிறார். முற்பகுதி 100% சிம்மராசி நண்பர்களுக்கு பாதகம்தான். சூதானமாக செயல்பட்டிங்கன்னா பின்னுக்கு வரக்கூடிய சாதகமான பலன்களை அனுபவிச்சுக்கலாம். சூதானமாக இல்லாட்டி அந்த 4.5 மாதத்துலேயே சிக்கிக்கிட்டிங்கன்னா, பொருளாதாரத்துலேயோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டிங்கன்னா, மீதம் வரக்கூடிய அந்த 7.5 மாதம் வாழ்க்கையை, அந்த அதிர்ஷ்டத்தை, அந்த நல்ல அனுகூலத்தை அனுபவிக்க முடியாது. சூதானமாக, பொறுமையாக, நிதானமாக, தெளிவாக இந்த காலகட்டத்தை கடந்துக்கிட்டு வாங்க. இது போக இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த திசை அல்லது அந்த புத்தி நம்ம சிம்ம ராசிக்கு பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, குரு பகவானுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமான்றது ஒரு முறை டீப்பாக டீட்டெயிலாக ஃபுல்லாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜோதிடர்கிட்ட. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.